யாரு வீட்டுல வெளிய யார் அது உன்னையாடா புடிச்சிருக்குது ஏமா கையெடுமா இந்த உங்க அம்மா சொல்றல கையெடு உன் பையன் என்ன பண்ணா தெரியுமா என்ன பண்ணா கேளு இந்த வைக சொல்றா என்னடா என்ன பண்ண அந்த பொம்பளை வந்து கத்தி நிக்குது ஏம்மா நான் எதுவுமே பண்ணலமா இல்ல அப்பா தான்மா உங்க அப்பனா அந்த என்ன பண்ணா நானும் அப்பா ஒரு நாள் கடைக்கு போயிருந்தோம்மா சரி பேக் ஏமா இந்த குப்பெல்லாம் பார்த்து போயிருக்குமா பார்த்துதான் பெருக்குறேன் நீங்க பார்த்து போங்க எப்போ என்னப்பா அந்த அக்கா அம்மான்றா எல்லா தாய்மாரும் அம்மா தான்டா. அப்ப எனக்கு அம்மாவா இதுல என்னடா இருக்கு எல்லாம் அம்மா மாதிரி தான்டா. சரிவா போலாம். அவ்வளவுதாம்மா முடிஞ்சிச்சு. இதுல என்னடா நல்லதானே சொல்லி கொடுத்துருக்காரு. ஏமோ உன்கிட்ட நான் காசு கேட்டுக்கிறேன்னா கேட்டதில்ல நீயே போய் எடுத்துப்ப. அதே மாதிரி தான் எங்க அம்மா வீட்டுல போய் வைப்பேன். அது தப்புன்னு என்ன அடிக்குது. கேட்டுக்கோமா கேட்டுக்கோ உன் புள்ள பண்ண லட்சணத்தை. மா ஏதோ தெரியாம பண்ண சின்ன பையன். டேய் என்னடா எடுத்த? 5 ரூபாய் தான் எடுத்தா. ஏய் யாருக்கிட்ட போய் புழுகுற? 5000. 5000மாவா? ஏன் இப்படி புழுகுறா? மா என் பையன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாமா. பண்ண மாட்டான். திருச்சி புள்ளிக்கு போய் சப்போர்ட் வர. என்ன நம்ம மூட்டை கத்தின்னு இருக்காங்க. எப்பா நீ சொன்ன மாதிரி கேட்டா நம்ம அடிக்குதுப்பா. அடிக்குதா? எந்தம்மா? இல்லம்மா. ஏமா ஏமா என் புள்ளி அடிக்கிற? நீ சொல்லி குத்துக்கிறியே ஒரு நல்ல பழக்கம். அததான் இந்த உலகம் செஞ்சிருக்கு. என்னடா பண்ண? அன்னைக்கு நீ தானே சொன்ன இது அம்மா மாரின்னு. ஆமா சொன்ன. அதுக்கு நீ என்னடா பண்ண? எப்பவுமே அம்மா கிட்ட காசு எடுப்பல அதே மாதிரி உங்க வீட்டுல போய் எடுத்தோம்பா. யாரா உன்ன அந்த மாதிரிலாம் போக சொன்னது? உன் புள்ளி அடிக்கிறதுலாம் இருக்கட்டும். உன் புள்ள என் வீட்டு 5000 ரூபாய் சொல்லிக்கிறேன். அதை கூட 5000 ரூபாயா? டேய் என்னடா இது? எப்பா நான் 5 ரூபா தான் பார்த்தேன். இந்த அம்மா ரொம்ப நெக்கில் பண்ணுப்பா. டேய் இன்னொரு வாட்டி அது அம்மா என்ன சொல்லாத. ஏமா என் பையன் அந்த மாதிரிலாம் எடுத்துருக்க மாட்டான். நீங்க போய் சரியா தேடி பாருங்க. எடுத்துருக்க மாட்டானா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இவங்க எத்தனை நாள் வந்து என் வீட்டு எத்தானோ? உங்க வீட்டுல அவ்வளவு பணமா இருக்குதா? ஏன் இப்படி புழுகுறா? ஏமா போய் தேடி பாருங்கம்மா உங்க வீட்டுல. ஓ ஒயிட்டு மரியாதை 5000 ரூபாய் கொடுத்துருங்க. இல்லைன்னா எங்க வீட்டுக்காரர் வந்தா நடக்கத்தே வேற. ஏன்டா இந்த மாதிரி பண்ணி தொலைச்சின்னு கிடக்குற? தாத்தா வராரு, கதற கூட போறாரு, சதுர கூட போறாரு, உதற கூட போறாரு. ஏய் சிலிப்பி சிலிப்பி, ஏய் சிலிப்பி சிலிப்பி, அட்ரா சிலிப்பி. ஏய் தாத்தா வராரு, கதற கூட போறாரு, உதற கூட போறாரு, சதுர கூட போறாரு. ஏ மன்னாரே இங்க வாயா. ஏவா உன் பொண்டாட்டினா இங்க என்னடி பண்ற? பாயா நம்ம போட்டு இந்த பஞ்சு எடுத்துட்டாங்கயா. யோ சம போதக்காரனுங்க போல இருக்குதுயா. பணமா யாரு எதுது? இவன் தாயா நம்ம போட்டு இந்த அப்பப்ப 10,000 5,000 எடுத்து போட்டான். 10,000 5,000மா? என்னடி சொல்ற? அவ்வளவு காசை வச்சுக்கிறா. யாரவன்? நானே பாட்டில் பொடி போட்டு சரக்கு சாப்பிட்டு வரான். பொண்டாட்டி அவ்வளவு காசு தொலைச்சு சொல்ற? புழுரா புழுரா, நான் இத மாதிரிதான் ஏமாத்தேன், அத மாதிரி ஏமாத்துறா. அப்படியா? ஓ அங்கனே குசு குசுன்னு பேசிக்கிறீங்க. இங்க வந்து என்னன்னு கேளுங்க. எப்பா அந்த அம்மா ஏதோ 5000 10,000 காணாது. அப்படிலாம் பண்ண மாட்டான்பா என் பையன். என் ஓட்ட கத்த கத்தையா இருக்குண்டா நோட்டு. எல்லாம் தூக்க மாட்டான். மொத்தம் 15 லட்சம். 15 லட்சமா? கேட்டியா? உன் பையன் 5 லட்சம் திடுகிறான். டேய் என்னடா இதெல்லாம்? என்னடா பண்ண? அவங்க வீட்டுல 5 ரூபா சம்பாதிச்சு. ஏமா இங்க வந்து பொய்யாட பண்ணி இருக்கீங்களா? ஐயா எங்களுக்கு போய் சொல்லணும்னு அவசியமே இல்லை. என் வீட்டுல வந்து திடுகிறானே. ஏய் 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 17 லட்சம். நான் கணக்கு தப்பா சொல்றேன்னா 15 தானா? இப்ப 2 லட்சம் ஏறி. ஆஹா நீங்க பண்றது சுத்தமா சரியில்லை. நான் சரியில்லை. காசு கொடுக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். போலீஸ் கிளீஸ் பயன்படுத்துது இது. இங்கதான் பாக்குறான். நீ கேட்டால மன்னாரே மன்னாரே யாரா அது? ஐயோ இந்தாளா? ஏம்பா உன் பொண்டாட்டி எங்க? எது கேக்குற? மன்னாரே நம்ம ஆள் தான் சொல்லு. பின்னால இருக்கிற பாரு. கொஞ்சம் நவுரு. ஏமா திரும்ப. ஏன்னா இப்ப பார்த்தாலும் குச்சி தீரு. ஏமா உன்னதாமா திரும்புமா? ஏங்க திரும்புங்க. டேய் கம்னிடுறா. அவங்க தான் பேசிக்கிறாங்களே. ஏக்கா உன்னதாங்கா. வணக்கம்பா. ஏன் இன்னைக்கு வேலைக்கு வரல? அது வந்து இந்த பையன் எங்க வீட்டுல இருந்து திட்டாம்பா. ஆமாம்பா 18 லட்சம்.
தப்பா சொல்ற பாத்தியா நீ? 17 லட்சம். இந்த வருபம் கிட்டே 18 லட்சம் திருடு போச்சா? அப்பா என் பையன் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்பா. இதுக்கு தான்ப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குதுங்க. ஏமா நீ என்ன பண்ணியோ எங்க வீட்டு சிசிடிவி கேமரால மாட்டிக்கிற நீ. நான் ஒண்ணும் பண்ணலையே. எங்க வீட்டுல இருக்க பித்தனா சாமா அயன் பாக்ஸ் திடீர்னு போந்து கிளியரா இருக்குது. திருட்டு பொம்பளையா இது? நான் அப்பவே சொல்லப்பா, நான் எதுவுமே பண்ணல. இந்த அம்மா இப்பதான் சீன் போட்டாங்களே 5 லட்சம் 16 லட்சம்ட்டு. தம்பி என்னப்பா இப்படி மானத்தை வாங்கிட்ட? வேறு என்ன மானத்தை வாங்கிட்டாங்க? இன்னும் 15 லட்சம் 15 லட்சம்ங்கிறா என்ன கதை அது? ஆமா எங்க வீட்டுல பூந்து 5 லட்சம் ரூபாய் திருடிட்டான். உங்க வீட்டுல 5 லட்சம்ங்குதா? டேய் 12 ரூபாய்க்கு பீடி வாங்கி இருக்குதாடா உங்ககிட்ட? இல்ல பீடி வாங்கறதுக்கே காசு இல்ல, 5 லட்சம்ங்குதா உங்ககிட்ட? நீ என்ன பொம்பளமா நீ? கொஞ்ச நேரத்துல ஏமாத்திட்டு இருப்ப. இதோ பாருமா, ஒழுங்கா சாமான்லாம் வீட்டுக்கு வரலன்னா உன்னை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றேன். நான் எதுவும் வந்து வச்சிருப்பா. சரி வாடா போலாம். நீ போ, நான் வரேன். ஏன்பா அந்த 18 லட்சம் எப்ப தருவாங்க? ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா 19 லட்சம். வாங்கப்பா, தருவாங்க ஜெயில 19 லட்சம். வாங்க வாங்க. நிறுத்து போட்டு பாட்டு. தாத்தா வர்றாரு, கதற விட போறாரு, சதுர விட போறாரு, பறக்க விட போறாரு. டேய் டேய் போங்கடா தாத்தா வர்றாரு, கதற விட போறாரு, சதுர விட போறாரு. அட பாவி, உன்னால எவ்வளவு பேர் பிரச்சனைடா. பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு சொல்லி கொடுங்க. என்னத்த சொல்றது இவங்கிட்ட? ஏம்பா என்னப்பா? ஓ இது அப்பான்ற அப்பா மாரியா? அதாங்க போடாங்க.